பிரைஸ் காட். என்னோடய பேர் போவாஸ். சவுதியிலேருந்து வந்திருக்கிறேன் பாஸ்டரை பார்க்குறதுக்காக. என்னோடய ஒய்ஃபுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குதுன்னு டாக்டர் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி ஃபைனலாக பயாப்சி டெஸ்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நான் அந்த நேரத்தில் பாஸ்டரை கூப்பிட்டு நான் சொன்னேன், ஐயா இப்படி இருக்குன்னு. பாஸ்டர் உடனே அப்போவே ப்ரேயர் பண்ணார். வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளே அதுக்குண்டான எல்லா சிம்டம்ஸும் மறைஞ்சி பயாப்சி ரிசல்ட் நெகட்டிவாக கிடச்சிது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு சாட்சி, என்னோடய ஒய்ஃப் டியூட்டியில் இருக்கும்போதே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். காரணம் கேட்டால் யாருக்கும் ஒன்றுமே தெரியல. அப்புறம் 3 ஹவர்ஸ் கழிச்சு தான் டயக்னோஸ் பண்ணாங்க, லெஃப்ட் சைடு ஹேண்டும் லெக்கும் கம்ப்ளீட்டாக அவுட்டுன்னு. வார்த்தையும் போயிடுச்சு. ஒரு வார்த்தை சொல்லணும்னா நானுன்னு சொல்கிற வார்த்தையை அவங்க நான் இப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையோ ஒரு வாக்கியமோ அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த நாட்டு டைம் படி அது 6:30 மணி, இந்த நாட்டு டைமுக்கு 9 மணி கிட்ட. அந்த நைட்டில் நான் பாஸ்டரை கூப்பிட்டேன், ஐயா இப்படி ஆகிப்போச்சு, கொஞ்சம் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அவர் ஒன்றுமே சொல்லாமல் அந்த கருணை மனசோட ப்ரேயர் பண்ணார். வித்தின் 3 days அந்த லெக்கும் ஹேண்டும் அந்த வார்த்தையும் திரும்ப வந்துடுச்சு. நவ் ஷி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இப்போ கூட பாஸ்டர் என் ஒய்ஃப் கூட பேசினார். அவருக்கு தெரியும் அந்த இது எப்படி இருக்குன்னு. நார்மலாக முன்ன போலவே நார்மலாக வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா எடுத்த எல்லா மெடிக்கல் ரிசல்ட்டும் நெகட்டிவ், கம்ப்ளீட்லி நெகட்டிவ். அதுக்குண்டான எந்த சிம்டம்ஸும் அதில் இல்லவே இல்லை. இது ஐயாவோட ப்ரேயர், கடவுளோட தயவு, அவரோட அற்புதம். நாங்கள் ருசித்தவங்க அதை பகிர்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஸ்தோத்திரம். டேஸ்டிங் த பவர் ஆஃப் த ஏஜ் டு கம். வர இருக்கும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தல். வர இருக்கும் உலகம் மில்லனியல் கிங்டம், அதை ருசி பார்க்கணும். எப்படி பிரியாணியை நான் டீஸ்பூனில் ருசி பார்ப்பனோ அதை மாதிரி ஆண்டவர் அந்த வல்லமையை எனக்கு ருசி பார்க்க வச்சதனுடைய ஸ்லைட் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இங்கே நான் உங்களுக்கு சொன்னது. என்னை பெருமைப்படுத்த சொல்லலை. இந்த வல்லமை எல்லாருக்கும் உரியதுன்னு சொல்கிறேன். இந்த டீச்சிங் ஆண்டவர் சொல்லும்போது எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? இது கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசம், ஃபவுண்டேஷனல் டாக்ட்ரின். That you means this is LKG lesson. இப்போ நான் சொல்ல போகிறது LKG லெசன்றாரு. நீங்கள்லாம் அதை கேட்டிங்கன்னா இது PhD லெசன்னு சொல்வீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இது LKG லெசன், மூல உபதேசம் அப்படின்றாரு. ஏன் தமிழில் சொன்னால் தொடக்க நிலை படிப்பினை செந்தமிழ். ஓகே, எபிரேயர் 6:5 தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். யாரெல்லாம் தேவனுடைய நல்வார்த்தையை ருசித்து பார்க்கிறார்களோ அவர்கள் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்ப்பார்கள். ஆகவே ஃபண்டமெண்டல் உபதேசம், கிறிஸ்துவை பற்றிய தொடக்க நிலை படிப்பினை, தேவனுடைய நல்வார்த்தையை ருசி பார்க்கணும். We should not be theoretical Christian, read and not show love to the world, show Jesus to the world. You should present. நான் நல்லா இருந்தால் போதும்பா, நான் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் போதும், மற்றவங்களை பற்றி கவலை கிடையாது. நீதி சிங்காசனம் நிற்கும் போது நான் தானே நிற்பேன், அவங்களா வருவாங்க, அதனால் என்னை நான் பார்த்துக்கிறேன். நோ 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 பெரிய கூட்டத்தையே கூட்டு போகணும்பா, பிக் டீமை கூட்டு போகணும் பரலோகத்துக்கு. ஓகே, ரைட், சரி. இதை பற்றி சில காரியங்கள், இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்ததை பற்றிய சாட்சி கேட்டீங்க. இனி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 11:15. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இப்போ உலகத்தில் பல அரசாங்கங்கள், பல சாம்ராஜ்யங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. ஆனால் சீக்கிரத்தில் இந்த வசனத்தின்படி
ஒரே ஒரு சாம்ராஜ்யம், அது இயேசுவின் சாம்ராஜ்யம். அது 1000 வருடம் இருக்கும் சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் சாத்தான் கொஞ்சம் கட்டவிழ்த்து விடப்படப்பான். பிறகு சாத்தான் அடைக்கப்படுவான். அதுக்கப்புறம் இவர்தான் எருசலேமை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்வார். உலகத்தின் எல்லா ராஜ்யங்களும் எருசலேமில் கேபிட்டலாக வைப்பார். பரலோகம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஜவு மிட்டாய் மாதிரி பரலோகத்தை இழுத்து கொண்டு பூலோகத்தில் ஒட்ட வச்சிருவார் ஆண்டவர். பரலோகம் பூலோகம் ஒன்றாகும். அதுதான் 1000 வருட அரசாட்சி. Millennial kingdom is the extension of heaven onto the earth. Heaven merging with earth is the millennial kingdom. சரி, இப்போ வந்து 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கும். 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கும். 2 உயிர்த்தெழுதல். அதை பற்றி இப்பொழுது முதல் நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை, அவர் எப்படி வந்தார்? முதல் வருகையில் இயேசு கிறிஸ்து எது மேலே வந்தார்? எருசலேமுக்கு பவனியா? கழுத மேலே. டாங்கி ரைடிங் டேஸ் ஆஃப் ஜீசஸ் இஸ் ஓவர். ஒயிட் ஹார்ஸ் ரன்னிங் ரேஸ் ஆஃப் ஜீசஸ் இஸ் டானிங். கழுத மேலே போன சமாதானத்தின் ஆண்டவர் வெள்ளை குதிரையில் வருகிறார். முதலாவது வந்த அவர் ரட்சிப்பை கொடுக்க வந்தார், அன்பை காட்ட வந்தார். இப்பொழுது வெள்ளை குதிரையில் வரும் அவர் நியாய தீர்ப்பையும் அங்கே தண்டனையும் கொடுக்க வருகிறார். கழுதையில் வந்தால் சமாதானம், வெள்ளை குதிரையில் வந்தால் சண்டை. அவர் இப்போ கழுதையில் வந்தவர், கழுத மரியின் மேல் குட்டியில் வந்தவர், இப்பொழுது வெள்ளை குதிரையில் ஏறி வரார்ப்பா அவர். ஓகே, ரைட். இப்பொழுது அந்த 2 வருகையில் பார்த்தோம். இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமையை நம்ம டீஸ்பூனில் தான் டேஸ்ட் பண்ணுறோம். டீஸ்பூனில் டேஸ்ட் பண்ணுறது தான் நான் இப்போ சொன்னேன். ஆனால் ஆண்டவருடைய வல்லமையை ஃபீஸ்ட் பண்ணுற, விருந்து சாப்பிட்ற காலம் வருது. Glory to the Lord Jesus for tasting the love of Jesus, tasting the power of the kingdom of God that is to come, the millennial kingdom. But dear Lord, I am going to feast on the kingdom when I come to the kingdom to rule with you in Jerusalem. மத்தேயு 12:29. அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலொழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். பலவான் நீங்க சொல்லியிருக்கிறது யாரு? சாத்தான். முதலில் வலியவனை கட்டினாலன்றி எப்படி வலியவனுடைய வீட்டுக்குள் நுழைந்து அவனுடைய பொருள்களை கொள்ளையிட முடியும்? அவனை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் என்று என்னுடைய மொழிபெயர்ப்பில், வேதத்தின் மொழிபெயர்ப்பில் மத்தேயு 12:29 சொல்லுகிறத பார்க்குறோம். நம்ம சாத்தானை கட்டுறோம். சாத்தானை கெட்டுறது, நம்ம கெட்டுறது நம்ம அபிஷேகத்தின் அடிப்படையில் இருக்கு. சிலர்லாம் தயிரோட சுற்றி அனுப்புகிற அந்த நூலில் சாத்தானை கட்டுறாங்க. அவன் என்ன செய்கிறான் அப்படின்றா அந்த நூல் அந்து போகுது. இவங்க போய் மாட்டிக்கிறாங்க, அடி வாங்கிட்டு வராங்க. சிலர்லாம் கயிறு வச்சு கட்டுறாங்க, சிலர்லாம் கம்பி வச்சு கட்டுறாங்க, சிலர்லாம் சங்கிலி வச்சு கட்டுறாங்க. நீங்கள் எப்படி கட்டுறீங்கன்னு தான் பொறுத்து இருக்கு. அதனால் சாதாரண கட்டிட்ட இயேசுவின் நாமத்தில் கட்டிட்டேன்னா சாத்தானை என்ன கட்டி போட்டுறான். என்னங்க போனீங்களே சாத்தானை கட்ட போனீங்க, என்னாச்சு? என்ன கட்டி போட்டான்பா அப்படின்றாங்க. ஓ ஓகே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ சாத்தானை கட்டி அவன் கெட்டவளுத்து வந்துட்டான், இப்போ நான் கெட்ட போகிறோம்பா. வெளிப்படுத்தல் 20. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். நம்ம பாதாளத்தில் கயரை வச்சு பிசானை கட்டி நூலை வச்சு கட்டி எல்லாத்துட்டு வந்துட்டான். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன். பின்னர் வானதூதர் ஒரு சம்மனசு ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அலகை என்னும் சாத்தான் என்னும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார்.
அதுவே ஆதியில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். நம்ம கட்டினதெல்லாம் அந்து போச்சு. இப்போ யார் கட்டுறா? தேவதூதர். நம்ம எதை வச்சு கட்டினோம்? மசால் தோசைக்கு சுற்றி அனுப்புகிற நூல் வச்சு கட்டினோம். இப்போ அதெல்லாம் குப்பையில் போட்டான். இப்போ என்ன செய்யணும்? வலுவான சங்கிலி எடுத்துட்டு வேண்டாம். அந்த சங்கிலி பரிசுத்தவான்களின் ஜெபம். பாஸ்டர் செய்த ஜெபம் முதல் லிங்க்கு, அந்த பாஸ்டர் செய்த அடுத்த லிங்க், நான் செய்த அடுத்த லிங்க். நீங்கள் செய்த இதெல்லாம் சங்கிலி ஆயிடுச்சு. எதுக்கு? நம்ம செய்த ஜெபத்தெல்லாம் வச்சு தான் சாத்தானை கட்டுறாங்க. நம்ம கட்டி போச்சு, நம்ம கட்ட விழுந்து போச்சு. அவர் கட்டுறாருப்பா. சாத்தானை கட்டி 1000 வருஷம் சாத்தானே இருக்க மாட்டான். நீங்கள் பாவம் செய்ய நினச்சனாலும் செய்ய முடியாது. அவர் கட்டிட்டார்னா ஒழுங்காக கட்டிட்டாரு. ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட் இன் தட் டைம் வில் பி லெஸ். இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம பிரசங்கம் பண்ணாதான் மக்கள் தெரிவாங்க. அந்த காலத்தில் அபகுக்கில் சொன்னபடி பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும், பிரசங்கியார் வேண்டாம். இயேசு கிறிஸ்து எருசலேமில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பார். அதனால் எல்லாருக்கும் காஸ்பல் சொல்லாமலே தெரியும். நான் கேட்டேன், அப்போ ஜெம்ஸு வைரஸ் எல்லாம் இருக்காதுன்னா நோயே வராதானே? அவங்க இந்த மில்லனியல் கிங்டமுக்கு முந்தி இருக்கும்போது அவங்க டிஎன்ஏல இருந்த ஹிடன் சிக்னஸ் அப்போ வரும், அதில் தான் சாவான். 100 வயசில் ஒருத்தர் செத்து போயிட்டான்னா அவனை ஐயோ பாவம் இந்த சின்ன பிள்ளை செத்து போயிடுச்சேன்னு சொல்லுவாங்க. கிழடு போயிடுச்சின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? பேபி செத்து போச்சு அந்த வீட்டில். ஏன்னா 1000 வருஷம் எல்லோரும் 1000 வருஷம் இருப்பாங்க. 2 உயிர்த்தெழுதல் என்று சொன்னேன். முதலாம் உயிர்த்தெழுதல் மில்லனியல் கிங்டமுக்கு முந்தி. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதலாம் உயிர்த்தெழுதல் பற்றி சொல்லுது. இந்த உயிர்த்தெழுதல் நீதிமான்களின் உயிர்த்தெழுதல், பரிசுகளை பெறுவதற்கு உயிர்த்தெழுதல். இது முதலாம் உயிர்த்தெழுதல் என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஒரு தரம் பிறந்தவனுக்கு 2 மரணம். சரீரப்பிரகாரமான மாத்திரம் பிறந்தவனுக்கு சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம், நரகத்துக்கு பாஸ்போர்ட். ஆகவே ஒரு தரம் பிறந்தவனுக்கு 2 மரணம். 2 தரம் பிறந்தவனுக்கு குடும்பத்தில் பிறந்த ஆவிக்குரிய நிலையில் பரலோகத்தின் பிள்ளையாக பிறந்த 2 பிறப்பு. சரீர மரணம் மாத்திரம்தான், அடுத்த மரணம் கிடையாது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு 2 பிறப்பு 1 மரணம் வேணுமா, 1 பிறப்பு 2 மரணம் வேணுமா? யோசித்துங்க. முதலாம் ரிசரக்ஷனில் நீதிமான்கள் எழுந்திருப்பார்கள். செகண்ட் ரிசரக்ஷன், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 24 verse 15. நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலன் பால் சொல்றான், 2 உயிர்த்தெழுதல் பற்றி சொல்றான். என்னது? மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது. நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் 1000 வருட அரசாட்சிக்கு முன்பும் நம்முடைய உயிர்த்தெழுதல் அது. அதுக்கப்புறம் அடுத்த உயிர்த்தெழுதல் 1000 வருட அரசாட்சிக்கு பின்னால் நடக்கக்கூடிய உயிர்த்தெழுதல். இது எல்லாருக்கும் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்டில் நரகத்துக்கு போகிறதுக்கு எந்த இருக்கிற உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. சரி, கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அநீதிமான்களின் உயிர்த்தெழுதல் இதை பற்றி யோவான் 5:29 என்ன சொல்லுகிறது? அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இந்த இதில் 2 உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லியிருக்கு. நீதிமான்கள் நன்மை செய்கிறவர்கள் ஜீவனுக்குரிய உயிர்த்தெழுதல், தீமை செய்கிறவர்கள் மரணத்திற்குரிய உயிர்த்தெழுதல். இன்னும் நிறைய உயிர்த்தெழுதல் இருக்கு, பட் இந்த 2 தான் இப்போ நான் சொல்ல விரும்புகிறது. இந்த 2 உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து எருசலேமை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்ய போகிறார். அந்த எருசலேமை தலைநகராக கொண்டு அவர் ஆட்சி செய்யும் பொழுது அந்த டிபார்ட்மெண்ட்டில், அந்த கேபினெட்டில் 2 போர்ட்ஃபோலியோ. ஒன் இஸ் ஆசாரியர்கள், இன்னொன்று ராஜாக்கள். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக 1000 வருட அரசாட்சி செய்வோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. We are kings and royal priesthood.
நம்ம எல்லாம் ஆட்சி செய்வோம். சகரியா 14:8. அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு, அந்நாளிலே ஒரு ஜீவ தண்ணீர், பரலோகத்தில் இருக்கிற ஜீவ தண்ணீர், தேவ சிங்காசனத்தில் இருந்து ஓடுகிற ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் எருசலேமில் இருந்து ஓட ஆரம்பிக்கும். அங்கிருந்து கொட்டி இங்கிருந்து ஓட ஆரம்பிக்கும். 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். அந்நாட்களில் ஒன்லி ஒன் கிங். உலகம் முழுவதும் ஒரே ஒரு ராஜா, ராஜாதி ராஜா. உலகமெல்லாம் ராஜா இருப்பேன். நான் கேட்டேன், உலகமெல்லாம் ராஜா இருந்தால் நான் இருப்பேனா? யோபு 36:7. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். உயர்ந்த தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். நாமும் ராஜாக்களாக அவரோடு கூட உட்கார்ந்திருப்போம். தாவீதின் சிங்காசனம், தாவீதின் சிங்காசனத்தில் கோல்டில் இருந்த தாவீதின் சிங்காசனம் 6 படிகள். அந்த சிங்காசனம் பரலோகத்திலிருந்து, அந்த சிங்காசனம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அது இல்லை. அதே மாதிரி ஒரு சிங்காசனத்தை, அதை விட பிரகாசமான சிங்காசனத்தை ஒரு கிரியேட்டிவ் மிரக்கிளில் கிரியேட் பண்ணி ஜெருசலேமில் கொண்டு வந்து அதில் உட்கார்ந்துருப்பார். அதில் ஒரு பக்கம் ராஜாக்கள், ஒரு பக்கம் ஆசாரியர்கள் உட்கார்ந்து ஆட்சி செய்வார்கள். இதைத்தான் சொன்னாங்க காபிரியல் மரியாள்கிட்ட சொன்னாங்க. பிறக்க போகிற குழந்தையை பற்றி என்ன சொல்கிறார்? லூக்கா 1:32. அவர் பெரியவராயிருப்பார், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன். உன் குமாரன்னு சொல்லிக்காத மரியாளே. அவன் குழந்தை பிறந்த உடனே அவர் கேட்டுருவார், என் தாய் யார் நீங்களேன்னு சொல்லிடுவார். அதனால் நீ என் மகன் எல்லார்ட்டையும் போய் தம்பட்டம் அடிக்காத. அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று போட்டிருக்கு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தாவீதின் சிங்காசனம். அவங்க சொன்னாங்க தாவீதின் சிங்காசனம் உட்கார மாட்டார். தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்வார். காரணம் என்னன்னா, எருசலேமில் தான் கேபிட்டலாக தாவீது ஆட்சி செய்தார். எருசலேம் பேர் என்ன தெரியுமா? த சிட்டி ஆஃப் த கிரேட் கிங். லெட் அஸ் ரீட் தட் வேர்ஸ். சங்கீதம் 48:2. வட திசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம், அதுவே மாவேந்தரின் நகரம். நான் கேட்டேன், மாவேந்தரின் நகரம்னு சொல்லியிருக்கேன். தாவீதா மாவேந்தர்னு? தாவீது வேந்தர், மாவேந்தர் இயேசு கிறிஸ்து. அவர் எருசலேமில் நின்பார். அவர் மாநகரம். எருசலேமில் அவர் மாவேந்தரின் நகரம். எருசலேம் எப்படி? மாவேந்தரின் நகரம். ஏன் மாவேந்தரின் நகரம்? மாவேந்தர் அங்கே ஆட்சி செய்ய போகிறார். சகரியா 14:17. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. அப்பாடா, மழை வருஷிப்பதில்லை. என்ன பயங்கரமான ஒரு சூழ்நிலை பாருங்க. இப்போ இந்த வருஷத்தில் சில சமயங்களில் நான் பிசாசை நானே கட்டுறேன். கட்டும்போது கட்டு அவிழ்ந்துருது. ஆனால் அந்த காலத்தில் ஆண்டவரே கட்டுறதுனால கட்டு அவிழாது அப்படின்னு சொன்னார். இப்போ ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. நீ என்ன செய்? பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆட்சி செய்யுங்கள். என்னது? பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி. கீழ்ப்படுத்தி மீன்ஸ் சப்டியூ எவ்ரிதிங் அண்டர் யுவர் ஃபீட் அண்ட் ரூல். இவன் என்ன செய்தான்? பலுகி பெறுது, நோ ப்ராப்ளம், ஃபேமிலி பிளானிங் கிடையாது, நாங்கள் பெறுகிறோம், நிறையா பெற்று போட்டான். ஆனால் பூமியை நிரப்பிட்டான். ஆனால் சகலத்தையும் கீழ்ப்படிதில் கோட்டை விட்டான். ஏன்? அதை சாத்தாங்கையில் கொடுத்துட்டான். ஜெனிசிஸ் சாப்டர் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள்னா ரூல். கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். கீழ்ப்படுத்தினா தான் ஆண்டு கொள்ள முடியும். இவன் கீழ்ப்படுத்தாமல் சாத்தாங்கையில் கொடுத்துட்டான். இந்தப்பா சாவி, கீழ்ப்படுத்துறதுக்கு சாவி இதாக இருக்குது, நீ வச்சுக்கோ அப்படின்னு ஏவா கொடுத்துட்டா.
ஆதாம் கேட்டான் சாவி எங்கன்னு, நான் பிசாஸ்ட்டை கொடுத்துட்டேன்னு. சரி நானும் கொடுத்துட்றேன்னு அவன் டூப்ளிகேட் கீயும் கொடுத்துட்டான். கீயே இல்லை இப்போ. அதனால் கீழ்ப்படுத்த முடியவில்லை, ஆட்சி செய்ய முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவில் ஆண்டவர் சொன்னார், அன்னைக்கு ஆதாமுக்கு சொன்னதை இன்னைக்கு நான் உனக்கு நிறைவேற்றுறேன்பா. ஓகே. ஹீப்ரூஸ் 2:8. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதாமுக்கு சொன்னதை அவன் நழுவ விட்டுட்டான். ஆனால் அதே வசனத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம கீழ்ப்படுத்தவும் மறந்துட்டோம், ஆட்சி செய்யவும் மறந்துட்டோம். ஒரு பாஸ்டர் கீழ்ப்படுத்தி ஆட்சி செய்கிறாரு, உங்களுக்கும் சொல்கிறாரு நீங்களும் கீழ்ப்படுத்தி ஆட்சி செய்யலாம். சூழ்நிலையை கீழ்ப்படுத்தி ஆட்சி செய்யலாம், நோயை கீழ்ப்படுத்தி ஆட்சி செய்யலாம். நான் வாலிபனாக இருந்து இது சொன்னேன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. 77 வயசில் எல்லா மாத்திரையும் தூக்கி போட்டு நான் சொல்கிறேன் கீழ்ப்படுத்தி ஆட்சி செய்யலாம். HIV நான் ஹெட்ஏக் நான் ஆண்டவர் ரெண்டு ஒன்று தான். ஓகே, மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் காட். டாக்டர்ஸ்க்கு தான் அவுட் பேஷண்ட், இன்பேஷண்ட், ICU, ஸ்பெஷல் ICU, இன்னும் வேறு என்ன இருக்கோ தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரே அவுட் பேஷண்ட் தான். ஜீசஸ் ஹஸ் காட் நோ ஸ்டெத்தாஸ்கோப், நோ ஃபார்மசி. ஹி ஹஸ் காட் ஒன்லி யூ ஆர் டெலிவர்ட். போ, விடுதலை பண்ண குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். டாக்டரை போனீங்கன்னா மெய்யா விடுதலை ஆகலாம், சைடு எஃபெக்ட்ஸோடு திருப்பி வருவீங்க. ஆனால் மெய்யான விடுதலைக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நல்லா தான் இருக்கும், கேடு கிடையாது, நல்லா இருக்கும். அதனால் ஆண்டுட்டு வாங்கப்பா. கடைசியாக ரோமர் 8:22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. என்னைக்கு ஆதாம் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்றதை விட்டு விட்டானோ அன்னைக்கு மரத்திலிருந்து மண்ணிலிருந்து, மண்ணுக்கு மரம் பாரமாயிடுச்சு, மரத்துக்கு கிளை பாரமாச்சு. அதனால் நல்லா கனி தர வேண்டிய மரங்கள்லாம் கனி தர்றதை மறுத்துருச்சு. எங்களால் முடியலைங்க, இதுக்கு மேலே கனி தர முடியலைங்க அப்படின்னு மரம் சொல்லுது. மரம் சொல்லிட்டு பிரசவ வேதனைப்படுது. உலகம் பூரா பிரசவ வேதனை. மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் ஆயிட்டான். ஆதாம் கீழ்ப்படுத்தி ஆட்சி செய்ய தவறியதுனாலே உலகம் பூரா மெட்டர்னிட்டி வார்டாகி இப்போ சிசரின் பண்ண வேண்டிய நிலைக்கு வந்து நிற்குது. ஆண்டவர் வரார் சிசரின் பண்ண. சரி, அடுத்த வசனம் 23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நம்மளும் தவிக்கிறோம். என் தவிப்பு நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் என்னால் ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் நம்ம தவிச்சு நீங்கிறோம். எப்போ தவிப்பு நீங்கும்? நான் இந்த மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன், 23ஆம் வசனம். படைப்பு மட்டுமல்ல, நாமும் தேவன் நம்மை தம் பிள்ளைகளாக மாற்றுகின்ற நாளை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதாவது நம்மை உடலை விட்டு மீட்கும் நாளை நோக்கி எதிர்நோக்கி இருக்கிறோம். அதனால் நம்ம பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கூட்டத்தில் எனக்கு பிரச்சனையே இல்லைங்கிறவங்க யாராவது இருந்தால் கை வச்சுங்க. மகனே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. நம்ம பெருமூச்சு விடுறோம். பெருமூச்சுன்னா அப்படி தான் இருக்கணும், டயர்டாகுது. ஆனால் பரலோகத்தில் சிறு மூச்சு தான் விடுவோம், பெருமூச்சு விட மாட்டோம். பெருமூச்சு விடுறான். நான் கூட தான் பெருமூச்சு விடுறேன். ரொம்ப இனி வரும் உலகத்தின் டீஸ்பூன் தானே நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எப்படி பெருமூச்சு விடாமல் இருக்க முடியும்? அக்கேஷனலாக பெருமூச்சு விட்டுக்கிறேன், பரவாயில்ல. ஆனால் அவர் சிறுமூச்சை மாற்றிடுறாரு. 1000 வருடத்தின் அரசாட்சியின் பலனை தருகிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஈஸ்டர் கொண்டாடுற நமக்கு உயிர்த்தெழுந்தார் இயேசு, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அந்த பாட்டு 1 கொரிந்தியர் 15:14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் நாங்கள் அறிவிக்கின்ற நற்செய்தியும் வீண், நீங்கள் கொண்டிருக்கும் விசுவாசமும் அர்த்தமற்றதாய் மாறிப்போகும். அவர் உயிர்த்தெழுந்தார், நானும் உயிர்த்தெழுவேன். God
இஸ் கோயிங் டு கிவ் சூப்பர் நேச்சுரல் ரெவலேஷன். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவை, இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். 1000 வருட அரசாட்சியின் அந்த வல்லமையை இந்த உலகத்தில் நாங்கள் ருசி பார்க்கலாம் என்பது பாலர் கல்வி பாடம், எல்கேஜி லெசன். அதிலே இந்த அற்புதத்தை செய்யலான்னு சொல்லியிருக்கீங்க. நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்தீங்க. ஸ்தோத்திரம்பா. நான் ஒன்றும் இல்லாதவன்பா, ஒன்றும் லாயக்கில்லாதவன்பா, கடுமையான மனுஷன், பொல்லாதவன், ஹாஸ்டலில் இருந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டவன். கர்த்தாவே, இந்த மக்கள்லாம் ரெக்ரூட் பண்ணுங்கப்பா. செலக்ட் them ஃபார் யுவர் மினிஸ்ட்ரி. 10 நீதிமான்கள் இருந்தால் சோதோம் குமராவை அழிக்க மாட்டேன் என்று வாக்களித்த தேவன் எத்தனை பேர் திருச்சியில் இருக்கிறார்கள்? திருச்சிக்கு சேமம் வருவதாக. ஒரு சமாதானத்தின் பட்டணம் திருச்சி. பிரச்சனை கிடையாது. சமாதானத்தின் பூங்கா. இந்த சமாதானத்தின் பூங்கா எப்பொழுதுமே சமாதானத்தின் பூங்காவாக இருப்பதாக. வருங்காலத்தின் ரகசியங்களை நாங்கள் பேசுவோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, தேவ பிரசன்னம் வருகிறது. The Lord is bringing a teaspoon of the power of the age to come. வருங்கால உலகத்தின் வல்லமையை தேவன் உனக்கு தருகிறார். வாயை தர சாப்பிடு, வாயை வெறிவாய் தர நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் உன்னை நிரப்புகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனே, என்னை தருகிறே, உம் பாதத்தில் என்னை படைக்கிறே, யாவையோ நீ தந்ததா, உம்மிடம் திரும்ப தருகிறே. கரங்களை உயர்த்தி எந்த வாழ்வே மேன்மையெல்லாம் உன்னனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வே மேன்மையெல்லாம் உன்னனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. Our latest publication is Heaven's Intercept. It unravels many secrets of Heavenly Father's many mansions. It narrates many interviews with biblical characters by a seeker. Cost of the book is Rs 200. It is a must read for the loves of God.